என்ன ஸ்வேதா இப்படி கேக்குற? அப்ப நீ என்னதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்படின்னா என் கூட என் வீட்டுல தானே இருக்கணும். அதுதானே நியாயம். என்ன சொன்னீங்க? நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? யார் சொன்னது? உங்க பையனா? உன்ன ஏய் ஸ்வேதா, என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் எப்படா உன்னை கல்யாணம் பண்ண? உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணுவேனா? அப்பா கேளுங்கப்பா, நான் நடந்ததை சொன்னா அப்பப்பா அடிச்சுட்டே இருக்காங்க. இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சபையில எல்லாரும் முன்னாடி சொல்லுவான். நீங்க எல்லாரும் அதை கேட்பீங்களா? என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்க? இவனுக்கு தான் அறிவில்லைன்னு பார்த்தேன். குடும்பத்துல இருக்க யாருக்குமே அறிவில்லை போல. நல்லா கேளுங்க, என்ன தைரியம் இருந்தா இந்த ரவுடி பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லுவான்? ஒரு தகுதி தராதர வேணாம். இங்க பாருங்க, என்ன ஆளாளுக்கு கோவத்துல எப்படி பேசுறீங்க? துரைக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கு என்கிட்ட சாட்சியும் இருக்கு. கல்யாணம் இப்படி நடந்ததுல உங்களுக்கு எல்லாம் வருத்தம் தான், அதுவும் நியாயம் தான். ஆனா அதுக்குன்னு கல்யாணம் நடக்கலன்னு ஆயிடுமா? மணி வேண்டாம். இங்க பார், நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணாத. இந்த பிரச்சனை எதோட விட்டுரு. இங்க பாருப்பா, உன் கோபத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நானும் இப்படி தான் கோவப்பட்டேன். என் பையன்தான் ஏதாவது கோக்கு மக்கா பண்ணி வச்சிருப்பான்னு நான் சந்தேகப்பட்டேன். அப்புறம் என் மாப்பிள்ளை தான் கல்யாண வீடியோவை காட்டினாரு. அதுக்கப்புறமா தான் நானே நம்பி ஒரு முடிவோடு இங்கே வந்திருக்கேன். மாப்பிள்ளை எல்லாருக்கும் வீடியோவை காட்டுங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்ல வரீங்க? வீடியோ காமிச்சிங்க. ஆமா, ஏதோ தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்துல இந்த கல்யாணம் நடந்துச்சு. தோ இவன் என் கழுத்துல தாலிய கட்டினான்னு தெரிஞ்ச உடனே அந்த தாலிய கழட்டி சுத்தி எரிஞ்சிட்டேன் அவன் மூஞ்சிலேயே. இவன் என் புருஷனா இருக்கவே முடியாது. ஐயோ ஸ்வேதா, என்னம்மா பேசுற? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கம்மா? புருஷன் உயிரோட இருக்கும்போது தாலியை கழட்டுறது ரொம்ப தப்புமா. புருஷனுக்கு ஆகாதுமா. இவெல்லாம் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? இந்த பாருமா, கோவத்துல இப்படி எல்லாம் பேசாதம்மா. தாலியை மறுபடியும் துரை உன் கழுத்துல கட்டுவான். அம்மா, அந்த தாலி என்கிட்ட தான் இருக்கு. மாடி, கட்டின திருமங்கலத்தை கலட்டி போட்டுட்டா நடந்த கல்யாணம் இல்லைன்னா ஆயிடாது. போனா போயிட்டு போகுது, மறுபடியும் இன்னொரு தடவை கட்டிப்போம். நாங்கள் பெரியவங்களா சேர்ந்து ஒரு நல்ல நாளை பார்த்து முறைப்படி உனக்கு தாலியை கட்டி என் மருமவளை என் வீட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். இங்க பார், இனிமே எங்க வீடு தான் உன் வீடு. படிச்சு படிச்சு சொன்ன, என் பேச்சை கேட்காம எதுவுமே பண்ணாதன்னு சொல்ல சொல்ல கேட்காம பண்ணல. இப்ப பாரு, கண்டவங்க எல்லாம் உன்னை மருமகன் சொல்லி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? கல்யாணம் கல்யாணம் தானே, அதை யாராலையும் மாத்த முடியாது. உண்மைதான், நீங்க சொல்ற மாதிரி அவ உங்க வீட்டுல இருக்கிறது தான் முறை. அது அவங்களுக்கும் தெரியும். மாமா, நடந்த விஷயம் எல்லாமே எனக்கும் தெரியும். ஆனா
இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் நான் இவ்ளோ நாள் தவிச்சிட்டு இருந்தேன். இத யார்கிட்ட சொல்றது, என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல மாமா. மடி பாரதி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இது ஒரு சிக்கலான விஷயம்தான். இங்க வருமா, ஒரு நல்ல நாளா பார்த்து சகல மரியாதையோட எங்க மருமகளை எங்க வீட்டுக்கு நாங்க அழைச்சிட்டு போறோம். இதுதான் எல்லாருக்குமே நல்லது. இதுக்கு நீங்க எல்லாரும் சம்மதிக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். மருமகளே, சீக்கிரமாவே நீ எங்க வீட்டுக்கு வரதுக்கு தயாராயிரு. ஆதி, இப்ப எதுக்கு இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க? நல்ல கதையா போச்சு. ஏன் பாரதி, ஏன் இப்படி கேட்குறீங்க? இவ்வளோ நேரம் நீங்கள் மட்டும் அழுதுட்டு இருந்தீங்க. நீங்களும் இப்போ என் கூட சேர்ந்து நல்லா சிரிச்சிட்டு இருந்தீங்களா? ஆனா ஸ்வேதாவோட நிலைமையை நினைச்சா எனக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியல. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பாவமாவும் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்க சான்ஸே இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு தப்பா இருக்கே. எனக்கும் அந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருந்துச்சு. நானும் யோசிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு பதிலே கிடைக்கல. கடைசியில அதை பத்தி யோசிக்கிறதே நிறுத்திட்டேன். எப்படி யோசிச்சாலும் ஒரு சின்ன க்ளூ கூட எனக்கு கிடைக்கவே மாட்டேது. இவங்க 2 பேரும் எப்ப லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு எந்த இடத்துல டிசைட் பண்ணாங்க? இப்படி கேள்வி மேல கேள்வி எனக்கு வந்துட்டே இருக்குங்க. இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேளை இன்னைக்கு மாமாவால தெரிஞ்சிருச்சு. எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும்? அன்னைக்கு கல்யாண வீடியோ காட்டினியே, அப்பவே துரையதா ஸ்வேதா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஏன் சொல்லலன்னு கேட்க போறீங்க, கரெக்டா? அதேதான் பாரதி, நீங்க கற்பூரம் மாதிரிங்க. கப்புன்னு புடிச்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு நிஜமாவே எனக்கு குழப்பமா இருந்தது ஆதி. முதல்ல அது உண்மையா பொய்யானே தெரியல. அப்புறம் இதுல எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. அதான் பெரியவங்க இருக்காங்க, அவங்களா பார்த்து ஏதாவது முடிவு பண்ணட்டும் நான் அப்படியே இருந்துட்டேன். இந்த விஷயத்த மாமா மட்டும் என்கிட்ட சொல்லாம போயிருந்தா ஸ்வேதா காலங்காலத்துக்கும் இந்த கல்யாணத்தை வெளியே சொல்லாமலே இருந்திருப்பா. இப்ப என்ன, ஸ்வேதாவை புருஷன் வீட்டுக்கு போறப்ப செய்ய வேண்டிய எல்லா சீர்சனத்தையும் செஞ்சு கௌரவமா அனுப்பி வைக்கணும். ஓகே தானே? என்ன, ஏன் அப்படி பாக்குறீங்க? அழகா இருக்கீங்களே பாரதி. ஓ, நான் அழகா இருக்கேன்னு இப்பதான் தெரியுதா? இன்னைக்கு புதுசா அழகா இருக்கீங்க. இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆதி. அம்மா இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறி என்னையும் தமிழையும் ஏத்துப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆதி, என்ன பாக்குறீங்க? அப்படிதான் நான் பாப்பேன். வேண்டாம், வாங்க கீழே போங்க, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. So what? ஆதி, நீங்க வாங்க, நம்ம கீழே போலாம். ஆதி, ஆதி, இருங்கன்ற. விடுங்க ஆதி. ஆதி.
சம்பந்தியம்மா ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்கள் எல்லாரும் புறப்படுறோம். நீங்க எல்லாரும் இங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்க பொண்ணு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்கள் கடமையை நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. நாங்களும் அதுக்காக தானே வந்தோம். தனத்துக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவளும் கூட வரணும்னு தான் நினச்சா. எத்தனையோ விரும்பாத விஷயங்கள்லாம் நம்ம குடும்பத்துல நடந்துருச்சு. நடந்த அத்தனைக்கும் நான் வருத்தப்படுறேன். சம்பந்தியம்மா, குடும்பம்னா முன்ன பின்ன நடக்க தான் செய்யும். அதை என்னால் புரிஞ்சுக்கவும் முடியும். பாரதி நடந்ததெல்லாம் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுச்சு. அதனால தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரணும். இனி அடிக்கடி வர்ற மாதிரி தானே இருக்கு. எங்க மருமக இந்த வீட்ல தானே இருக்கா. மருமகளே, இப்படி வாம்மா. வா, திரும்புமா. திரும்ப மருமகளே. என் மாதிரி சின்ன மருமவளை கோவப்படாத. போ எல்லாம் சரியா போயிடும். அப்ப நாங்க புறப்புறோம் சம்பந்தியம்மா. வந்ததுக்கு 2 விஷயமும் நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. வரமா வரோங்க. தம்பி ஆய் தம்பி வர்றேன். சரிங்க. என் மாதிரி வாங்க வாங்க தங்க பாப்பா வாங்க, தாத்தாவோட வாங்க. என்னங்க இது? அக்கா, அவ்வளோ தூரம் நான் பேசியும் அந்த மறுபடியும் இதே விஷயத்துக்கு வரான். நான் பேசினா மறுபடியும் பிரச்சனை பெருசாகிறதுனால தான் சைலண்டா இருந்தேன். நீ ஏதாவது நடுவில் போட்டு பேசலாம்ல. என்ன பண்ண சொல்ற அறிவு? ஆதாரத்தோட வந்து நிக்கிறாங்க. ஸ்வேதாவும் தப்பு பண்ணிருக்கா. வேற என்ன பேச முடியும்னு நினைக்கிற? பொறுமையா பேசுவோம். எதுக்கும் அவசரப்பட வேண்டாம். அம்மா சொல்றதை கேட்டு நடக்கணும். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனேன். இந்த மாதிரி பாரதி, உன்னை பற்றிய கவலை எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் மனசு ரொம்ப லேசாகிடுச்சுமா. இனிமே இந்த குடும்பம் தான் உன் குடும்பம். எம்மாடி, இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆதி தம்பிக்கும் மாமியாருக்கும் துணையாக நில்லு. எந்த சூழ்நிலையிலையும் ஆதி தம்பியவும் உன் அத்தையவும் விட்டு கொடுத்துடாத. இதையெல்லாம் நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. என்னையோ உன் அத்தையவோ எங்கேயோ எந்த சூழ்நிலையிலையும் நீ விட்டு கொடுத்ததில்லை. உன்னை சுற்றி இந்த வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. உனக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் தப்பு டுப்புன்னு எந்த முடிவையும் எடுத்துடாத. பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, துறப்பைய விஷயத்த நீயே வந்து பேச சொன்னதுனால தான் நான் இந்த விசேஷத்துக்கு வர்றதுக்கே முடிவு பண்ணேன். அப்புறம் மரகதமாக அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமேனு புலம்பிக்கிட்டே இருந்தா. இதை பற்றி நான் உங்ககிட்ட முன்னாடியே பேசியிருக்கணும். சரி, அதெல்லாம் விடுமா. இன்னொரு முக்கியமான விஷயமா, உங்க பாரு, உனக்கு உன் வாழ்க்கை முக்கியம். அந்த சுவேதாவாலையும் அவங்க அப்பனாலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க. நான் பொதுவாக யாருக்கிட்டையும் எதுக்காகவும் சத்தியம் கேட்க மாட்டேன். என்னமோ தெரியல, என் மன திருப்திக்காக எந்த சூழ்நிலையிலையும் ஆதியவும் உங்கள் அத்தையவும் விட்டு கொடுத்துட மாட்டேன்னு மாமாவுக்கு சத்தியம் பண்ணுமா. மாமா, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா நான் சத்தியம் பண்றேன். சரிம்மா, நான் புறப்படுறேன். தங்க பாப்பா, தாத்தாவுக்கு பாய். அம்மா கிட்ட அடம் பண்ணாமல் இருக்கணும், புரியுதா? நான் புறப்படுறேம்மா, பா போகலாம்.
வரம் பாரதி. சரிங்க. பார்த்து இருந்துக்க. ஆதி, நீங்க ட்ரெஸ் மாத்திக்கல? மாத்தணும். ஆனா இந்த ஃபீல் நல்லா இருக்கு. நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நமக்கு கல்யாணம் நடந்தது ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மா, அப்பா, மாமா, அத்தை எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா நடந்துருச்சு. எனக்கு இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கு. ஆதி, வலிக்குது. என்ன இப்ப கனவுல நம்புறீங்களா? எல்லாமே நிஜம்தான். எனக்கும் இதுல சந்தோஷம் தாங்க. விட மாட்டேன், விட மாட்டேன். நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இங்க இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது போலான்னு. எங்க நீ என் பேச்ச கேட்கற? நம்ம கிளம்பி போயிருந்தா இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இப்ப பார்த்தல குடும்பமா வந்து என்ன பேசிட்டு போறாங்கன்னு. நீ அவன் வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைச்ச, ஆனா நடந்தது என்ன? எல்லாம் நமக்கு எதிராக நடந்தது. நீங்க 2 பேரும் பண்ண குழப்பத்துக்கு தான் இத்தனைக்கு காரணமே. நான் ஏற்கனவே அசிங்கப்பட்ட கோவத்துல இருக்கேன். ஏதாவது பேசினா நான் அவ்வளவுதான். ஆதி, எனக்கு ஒன்று சொல்லணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எனக்கு பயம் வந்ததே இல்லை. ஆனா இப்ப இருக்கிற இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கணும்னு லேசா மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. நீங்க இப்படிலாம் பேசுறது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இல்ல, பயம்னு சொன்னது வேற. ஆனா பொறுப்பு அதிகமாயிடுச்சு. உங்களை, அம்மாவை, தமிழ, அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கணும். சில சமயம் அளவுக்கு மீறின சந்தோஷம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி பயம் வர்றது சகஜம்தான். அதனால இப்ப இருக்கிற சந்தோஷம் எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அத சொன்ன. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எப்பவுமே லைஃப் ஒரே மாதிரி இருந்தா போர் அடிச்சிடும். அது உண்மைதாங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நீங்களும் நானும் சண்டை போடாம இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் பேராசை பாரதி. சண்டை நல்லதுதான். குட்டி குட்டி சண்டையெல்லாம் போட்டுக்கணும். அது முடியறதுக்குள்ள நம்ம சமாதானம் ஆயிடணும். இங்கெல்லாம் பெரிய சண்டைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உன்னை அப்படியே கொன்னுடுவேமா? ஏண்டி வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டியா? ஆமா ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அந்த பாரதியை நான் சும்மா விட போறது இல்லப்பா. என் வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போனதுக்கு காரணம் அந்த பாரதி தான். இனிமே அவ நிம்மதியாவே இருக்க கூடாது. ஸ்வேதா, நேத்து இதே மாதிரி தான் உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னேன். ஆனா என்னாச்சு பாத்தியா? நீ எதையோ நினைச்சு பண்ண போய் இப்ப நம்ம வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அந்த பாரதியும் ஆதியும் பிரிய போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அதுக்கு ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன்.
சே, அறிவு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மாமா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எங்க போனாரு இவரு? ரொம்ப நேரமா அடிக்குது. டாக்டர் எதுக்கு மாமா கால் பண்றாரு? ஹலோ. ஐயோ அறிவு, உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது? நான் உடனே உன்னை பார்த்தாகணும். சீக்கிரம் கிளம்பி வா. நான் இங்க வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கையா? என்னால இப்பெல்லாம் எதை பத்தியும் யோசிக்க முடியலையா?